திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுகிறார். அது யாருன்னா செவிலியர் விருது வழங்கும் நிகழ்ச்சி. அதில் பேசும்போது குறிப்பிடுறாரு, அவருடைய தாய் மாமன் நன்றா படித்தாராம், அவரு டாக்டர் ஆயிட்டாரு, நான் சரியா படிக்கல முதலமைச்சர் ஆயிட்டு சொன்னேன். யாரு மக்களாகல உங்க குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலின் தான் உங்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. யாராவது ஏத்துக்கிட்டீங்களா? அவர் உழைச்சி வந்திருந்தா ஏத்துக்கலாம். அவர் உழைப்பால் அந்த பதவிக்கு வந்தா அது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா குறுக்கு வரியில தான் துணை முதலமைச்சர் அடைஞ்சிருக்கார். திரு கருணாநிதி அவருடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், அந்த அடையாளத்தில் தானே இவர் துணை முதலமைச்சர் பொறுப்பு கிடைச்சிருக்குது. ஒரு சாதாரணமா இருக்கிற ஒரு தொண்டை இந்த நிலைக்கு வர முடியுமா? திமுகவில் முடியுங்களா? அண்ணா திமுகவில் முடியும். ஒரு சாதாரண கிளை செயலாளர், இங்கே உங்களை போல் நான் பல்வேறு பொதுக்கூட்டத்திலே எங்களுடைய தலைவர்கள் பேச்சை கேட்டு அங்கே இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அப்புறம் முதலமைச்சர், இப்பொழுது உங்கள் துணையோடு பொதுச் செயலாளர் கட்சிக்கு வந்திருக்கிறேன். ஆக குறுக்கு வழியில பதவி பெற்றுட்டு இப்படியெல்லாம் வார்த்தைகளை விடாதீங்க துணை முதலமைச்சர் அவர்களே. அது மட்டும் இல்ல, அந்த பொறுப்புல யார் இருக்கிறாங்கன்னா அவருடைய தாய்மாமன் தான் இருக்கிறார். கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் எல்லா பதவியிலும் இருப்பாங்க, வேற யாரையும் விட மாட்டாங்க. அரசியல் இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். அந்த பதவி டிஎம்எஸ் சுகாதாரத்துறை இயக்குனர் பதவிக்கு அவர் மாமா தாய் மாமா வந்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறார். இன்னொன்று, திரு ஸ்டாலின் அவருடைய மனைவி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தக வெளியீட்டு விழா அப்பொழுது திரு ஸ்டாலினுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு மருத்துவமனையில் போய் சேர்ந்துட்டார். அப்போ அந்த அம்மா மேடையில் பேசுகிறாங்க, பல்வேறு பணிகளுக்கும் இடையில் துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது மகிழ்ச்சின்னு. எப்பேற்பட்ட நாடகம்! அம்மா மகனை எப்படியெல்லாம் புகழ்றாங்க. நாட்டு மக்கள் புகழ வேண்டும், குடும்பத்திற்கு புகழ்ந்த பிரயோஜனம் இல்லை. இங்கே இருக்கின்ற நாட்டு மக்கள் புகழ்ந்தாதான் அது நிலையான புகழ். ஆனால் அந்த புகழ் அவர்களுக்கு கிடைக்காது. ஏன்னா உழைச்சி வந்திருந்தா தானே கிடைக்கும். குறுக்கு வழியில் வந்தவர்களுக்கு கிடைக்குமா? கிடைக்குங்களா?